நடந்து முடிந்துள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அங்க இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் பிரபஞ்ச் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பிரபஞ்ச், சொல்லுங்க, வாக்கு எண்ணிக்கைக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 243 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு வெற்றிகரமாக வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றின்னு எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறாங்க. இது தாண்டி இருக்கக்கூடிய ஒரே சவால் வாக்கு எண்ணிக்கை. ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடக்கிறதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இங்கே உள்ள தலைமை செயலாளர் திரு அஞ்சனி குமார் சிங்கிடம் நம்ம பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பலதும் செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அடுக்கு பாதுகாப்பு எல்லா வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் போடப்பட்டிருக்கு. இதற்காக அந்த பிரதான சாலைகளில் எந்த விதமான போக்குவரத்தும் கன்ஜெஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டைவர்ஷன் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி வெற்றி பேரணிகள் அன்றைக்கி நடத்தக்கூடாது. தெருக்களில் வெற்றி பேரணிகள் நடத்தக்கூடாது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அவங்க வெற்றி கூட்டங்கள் நடத்தணுன்னா அவங்களோட கட்சி அலுவலகத்தில் நடத்திக்கலாம், அவங்க வீட்டில் நடத்திக்கலாம். ஆனால் தெருக்களில் டிராஃபிக்கை இடையூறாக இருந்துக்கிட்டு, அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி அங்கெல்லாம் நடத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அங்கே தலைமை செயலாளர் சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு எல்லா வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் போடப்பட்டிருக்கு. ஸோ காலை 8 மணி முதலே வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து விடும். ஸோ 8 மணி முதல் ஒரு 5 மணி வரைக்கும் ஓரளவுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஓரளவுக்கு கிடைச்சாலும் 5 மணிக்கு மேலே தான் எதாக இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பிரபஞ்ச், எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு, இது பற்றி சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். இப்போ தனிப்பெரும் கூட்டணியாக அதாவது கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பெரும் கூட்டணியாக நிதிஷ் லாலுவோடைய கூட்டணி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் தனி பெரும் கட்சியாக பாஜகவோட கட்சியே வெற்றி இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லப்படுது. ஸோ யார் பீகார் மக்கள் யாருக்கு தன்னுடைய வாக்கு யாரை ஜெயிக்க வச்சு ஆட்சி கட்டியில் உட்கார வைக்க போகிறாங்கிறது 8ஆம் தேதி தான் தெரிய வரும்.